அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நமது இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து வீர பெண்மணி இரும்பு மங்கையர்னு இந்த அவையில் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் விவசாயிகளை குறைஞ்சிக்கிற கூட்டத்தில் வந்து குன்னடாய்கோல் பிடிஓ வந்து வரவே இல்லை. எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ண போனால் உடனே மேடம் கூப்பிட்டு எல்லாத்தையும் விளக்க நோட்டீஸ் வச்சாங்க. அதன் மீது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து குன்னடாய்கோல் பிடிஓ மேலே எடுத்த நடவடிக்கை வந்து ஏன் கூட்டத்துக்கு போகல? ஏன்னா போன மாதம் நீங்களே சொன்னீங்க மேடம், முதல் கூட்டம் நான் வந்து அடுத்த நடவடிக்கை எடுக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் 15 நாள் வச்சா நடக்குது. அந்த கூட்டத்துக்கு அங்கே வராத போது அங்கே ஒரு நடக்க வேண்டிய செய்தியை நாங்கள் இங்கே வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு மேடம். மட்டும் இல்லை, வேளாண்மலைங்க வீடியோஸ் எல்லா வீடியோஸ் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் சார். இந்த கூட்டம் வந்துட்டு விடை வாங்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, டெல் ஆல் தி வீடியோஸ் இருக்கீங்களா? குண்டாண்டார், ஒரு செகண்ட். குண்டாண்டார் கோயில் வீடியோ யாரு? ஏன் போல? லீவ்னால போலையா மேடம்? இது வந்து தவறு மேடம். ஏன்னா 2 வீடியோ இருக்கா மேடம். ஸ்கீம் ரெகுலர், மேடம் வந்து ரெகுலர் வீடியோ, இவங்க லீவ்னா அடுத்த ஸ்கீம் வீடியோ. ஏன்னா முதல் நாள் வந்து ஆடியோ ஆஃபீஸ் வந்து விவேக் சார் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க மேடம். என்ன சார் பிரச்சனை? பொறுமையா பேசுங்க. இல்ல நம்ம எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ரைட்டுங்க மேடம். மைக் கொஞ்சம் கீழ வச்சுக்கோங்க, பொறுமையா பேசுங்க. இல்ல அந்த மைக் எல்லாம் பேசுங்க. ஏற்கனவே அந்த கவிதாராம் சொல்றாங்க சார், ஒரு நிமிஷம். ஐயா ஒரு பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் இருங்க. சொல்றீங்க ஏன் ஒரு நீங்க சொல்லுங்க. நீங்க நிமிஷம் சார், ப்ளீஸ். நீ உட்காருங்க சார், ஒரே நிமிஷம். ஒரு பேசுற நீங்க உட்காருங்க. நீங்க இருங்க. இப்ப எல்லாரும் அமைதியா அவர் ஏன் பேசுற? நீங்க பேசுங்க. நீங்க அமைதியா நீங்க ஒருத்த பேசுங்க. சார், ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. 1 மினிட். ஒரு நிமிஷம். சரி. இன்னொரு வீடியோ என்னாச்சு? What happened to the other video? Other video என்னாச்சு? குண்டாண்டார் கோயில். You're the regular video. What about the scheme video? Okay, நீங்க போக முடியல. Scheme video யாரு? யாருமா பேருமா? கோகுல கிருஷ்ணன். அவர் ஏன் போல? நீங்க போல, ரைட். அவங்க ஏன் போல? 1000 times I have told you, especially agree grievance day அப்படினா when I am coming, when DRO is coming, when everyone else comes here, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை போறதுக்கு? இது கடைசி வார்னிங்மா. I really don't want to punish any of you. சரிங்களா? இது கடைசி வார்னிங் to all the BDOs. Any agree grievance day, taluk level, RDO level or my collector level, BDO should be present. சரிங்களா? அடுத்த மீட்டிங் எனக்கு இது வரவே கூடாது. ஆல்ரைட்? அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு கவிதா நம்ம மேடம் வந்து ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வரைக்கும் பண்ணலன்னா you are not above law. கரெக்ட்? நம்மளாம் சட்டத்துக்கு மேல இல்லைல்ல, கவர்மெண்ட் மேல நம்ம யாருமே இல்லை இல்லையா? இது கடைசி வார்னிங். நெக்ஸ்ட் டைம் I'll be very very serious. ஆல்ரைட்? நெக்ஸ்ட் சார், இதை நான் கை தட்டணும்னுக்காக சொல்லல, பட் இது வேலை நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் நீங்க தட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம இல்லைன்னா அக்செப்ட். சொல்லுங்க சார், அடுத்து சொல்லுங்க. அதான் மேடம் சொல்றேன். இப்போ எவ்ரி வீடியோ வெல்கம். சொல்லுங்க சார். அடுத்து வந்து நமக்கு வந்து கூட்டுறவு சங்க இணையப்பதிவாளர் ஐயா அவர்களுக்குன்னா, இதற்கு உங்களுக்கு முன்பு இந்த சார் வந்து சொன்னாங்க விவசாயிகளோட பயிர்க்கடனை வந்து ஒரு வருடமாக ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் மாற்றி அமைக்கப்படும் சொன்னாங்க. இப்போ அது வந்து மாற்றி அமைச்சாச்சா என்னன்னு தெரியல, எந்த விவசாயிக்குமே தெரியல. ஒருவேளை மாற்றி அமைச்சாச்சுன்னா அதுக்கான இதை கொடுங்க, இல்லை அமைக்க முடியலைனாலும் அதுக்கான காரணத்தை பதிலாக சொன்னால் நல்லா இருக்குங்க சார். அடுத்து வந்து நமது கால்நடைத்துறைக்கு, கால்நடைத்துறையில் வந்துங்க மேடம் வந்து கலெக்டர் மேடம் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். கால்நடைத்துறை வந்து மேடம் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிருந்தாங்க. வெறும் 400 ரூபாய் தான் மேடம். ஒரு மாட்டுக்கு வந்து 400 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து அது தனியார்ட்ட விட்டுட்டாங்க. 3000 வந்து 4000 ரூபாய் வரைக்கும் அது ஆகுது. அப்போ விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் உண்டாகுது. இன்சூரன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பண்ணாங்களா, இல்லை வந்து இது கவர்மெண்ட் பாலிசி ஆயிடுச்சா? இல்லை, அது அவங்க தான் மேடம் கலெக்டர் சொல்லணும். பிரைவேட்டா இப்போ அது கவர்மெண்ட் பாலிசியா டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கிட்டீங்களா? வணக்கம் மேடம்.
இது வந்து நேஷனல் ஐஸ்வாக் மிஷன் சொல்லி இது கவர்மெண்டுடைய பாலிசியில் வந்து அவங்க சொல்வது மாதிரி வந்து அடுத்த அக்டோபர் 30 இருக்கும். அது அந்த பாலிசி வந்து கடந்த ஒரு வருஷமா இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு விவசாய கூட்டத்துல வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஒரு டிஓ லெட்டர் ஐ வாண்ட் யூ டு சென்ட், சரிங்களா? இன்னைக்கு யூ கெட் இட் ஃப்ரம் மீ. இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்கு, நியாயமான கோரிக்கை. 400 ரூபாய் இருக்கு, 4000 ரூபாய் வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுவாங்க விவசாயிகள், சரிங்களா? ஸோ அது இமீடியட்டா அனுப்புங்க, சரி? அண்ட் வி ஷுட் ஃபாலோ இட் அப். நன்றி மேடம். அடுத்து வந்து நம்ம குன்னடா வீடியோ தான் மேடம், நீங்களே வந்து கவனிக்கலாம். நான் உங்கள்கிட்ட பதிவு தரேன். குன்னடா கோவில் வீடியோ மேடம், இந்த பதிவு இருக்கு, எனக்கு அனுப்பியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மேடம் வந்திருக்கு. என்னன்னு நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க மேடம். 2ஆம் மாதம் கொடுத்த மனுவுக்கு, 2ஆம் மாதம் குறைதீக்கிற கொடுத்த மனுவுக்கு 8ஆம் மாதம் பதில் அனுப்பியிருக்காங்க மேடம். என்னன்னா, நான் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், திறந்த வெளி கிணறு அமைக்க உங்களுக்கு பதில் சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. போன மாதமே நான் சொன்னேன் நான் கூட்டத்துக்கு போகலன்னு. தயவு செஞ்சு மேடம் நீங்களே வந்து நான் தரேன், வாங்கி படிச்சு பாருங்க மேடம். அப்போ நான் கூட்டத்துக்கு போனேன்னா என்னைக்கு வந்து அவங்க குன்னடா வீடியோ ஆஃபீஸில் என்ன அழைச்சி என்கிட்ட விளக்க சொன்னாங்க. ஒரு தவறான கருத்தை அவையில் வந்து சொல்லக்கூடாது மேடம். எந்த ஒரு ஆஃபீஸும் நாங்கள் அவங்க மேலே, ஏன்னா அந்த பதவியில் அவங்க இருக்காங்க மேடம், அவங்கள்ட்ட போய் நாங்கள் குறைய சொல்லாமல் வேற யார்ட்ட மேடம் சொல்ல முடியும்? அப்போ இதுக்கு நீங்கள் தான் மேடம் நடவடிக்கை சொல்லணும் மேடம். மைக்கே ஆஃப் பண்ணிட்டாங்க. மைக் அதை ஆஃப் பண்ண முடியாது, நீங்களே ஆஃப் பண்ணதா உண்டு. இல்ல மைக் ஆஃப் பண்ணுங்க, கிட்ட வைங்க, கிட்ட வச்சா கேட்க நல்லா இருக்கும். சரி மேடம். இப்போ இதுக்கான இது நடவடிக்கை யார் மேடம் எடுக்கிறது? கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து வந்து நமது குளத்தூர் தாலுகாவில் மேடம் மைக் அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க மேடம். இங்கே ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்க மைக்கை யாரும் ஆஃப் பண்ண முடியாதுன்னு இங்கோட வேற மைக் கொடுப்பா கம்மி எனிவே மகேந்திரன் சார், நீங்க மைக் இல்லனாலே அது வரைக்கும் கேட்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. அடுத்து வந்து மேடம், இது வந்து நீ வந்து தனிநபர் கோரிக்கை கிடையாது மேடம். ஒவ்வொரு தாலுகாலையும் வந்து நத்தம் ரைத்து மனையை வந்து இதில் ஏற்றிருக்காங்க மேடம். கணினியில் பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம் மேடம். ஆனால் அதில் வந்து யூடிஆர் மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் மேடம்.